மரித்த பிறகு நாம் என்ன ஆவோன்றதுக்கு யாருக்குமே நிச்சயமா தெரியாது. ஆனால் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் நமக்குள்ளாக சில ரகசியங்கள் இருக்கின்றன. நான் யார் என்று என்னைத்தானே நான் பார்த்தால் என்னுடைய சரீரம் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறது. ஆனால் இந்த சரீரம் நாம் சாகும் பொழுது மண்ணோடு மண்ணாக போகிறது. இரண்டாவது, என்னுடைய சிந்தனை எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறது. என்ன படிப்பு படிச்சிருக்கிறேன், என் மூளையை வச்சு என்ன காரியம்லாம் செய்யறேன் என்று எனக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறது. இந்த மூளையும் இந்த சரீரத்தை ஒட்டியது. அதனால சிந்தனை, மூளை இதெல்லாம் நான் மரிக்கும் பொழுது மண்ணோடு மண்ணாக போகிறது. ஆனால் உள்ளம் என்பது எனக்கு ஒரு மூன்றாவது அடையாளத்தை கொடுக்கிறது. உள்ளம் என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய சரீரம் சிந்தனையும் தாண்டி இருப்பது என்னுடைய உள்ளம். குழந்தை என்னதான் சுட்டித்தனம் பண்ணாலும் அந்த குழந்தையுடைய உள்ளம் தூய்மையானது. அது எப்படி புரிஞ்சு கொள்ளலனா, அந்த தூய்மை அன்பு என்ற அடையாளத்தை கொடுக்கிறது. அந்த குழந்தை வளரும் பொழுது சிந்தனையின் தாக்கத்தால் அந்த உள்ளத்துக்குள்ள பொறாமை, பெருமை, மனக்கசப்புகள் எல்லாம் போய் அந்த உள்ளத்தை மாசுபடுத்துகிறது. மரணத்தை தாண்டி இருக்கக்கூடிய அந்த உள்ளத்தின் மீதுதான் நம் கண்கள் இருக்க வேண்டும். அதனால அந்த உள்ளத்தை மாசுபடுத்தின அந்த பொறாமை, பெருமை, மனக்கசப்புகள் போன்ற அன்பிற்கு மாறான காரியத்தை நீக்கிவிட்டு அன்பை உள்ளத்தில் வளர்ப்போம், நித்திய ஜீவனில் பிரவேசிப்போம். நன்றி.